இப்போ என்னப்பா செய்கிற சாப்பிட்டியாண்டு. அம்மா நான் வாழ நிறையா நிறையா பசத்துல குழாயை திரிய விட்டு குடிச்சிட்டு படுத்தமான்னு சொல்லுச்சு. என்னால் முடியலை. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஆனால் நான் பேசணும்னா பேசுவேன். நான் பேசணும்னா நிறைய பேசிடுவேன். ஆனால் டைம் இல்லை. பேசுவேன், நல்லா பேசுவேன். மைக்கில் வருது பாருங்க, நான் பேசுவேன். ஆனால் பேச டைம் இல்லை. இப்போ எனக்கு பேசணுன்னா அதுவே வரும். சரி, வரைக்கும் என்னோட அம்மாவை நான் எங்கே மேடையில் ஏற்றினதே இல்லை. இன்னைக்கு வந்திருக்காங்க. உங்க முன்னாடி நீங்க ஒரு பாக்கியமா எங்க அம்மாவை கேட்கிறேன். அம்மா இங்க நிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் ஒன்னு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த கிஃப்ட் அம்மா கையால ரிவீல் பண்ணணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். டெஃபினெட்லி. அண்ட் நம்பி வந்த ப்ரொடியூசரை எங்கேயும் கவுக்காம மிகப்பெரிய வசூலை கொடுத்து சினிமான்ற எதிர்காலத்தையும் சரியா துடுப்பு போட்டு ஹீரோன்ற ரேஸ்ல 4க்கு 4 ஃபார்வர்ட் முன்னேறிட்டே போயிட்டு இருக்காரு. சூரியங்கிறது வெறும் பெயர் மட்டுமல்ல, சாமானியனாலையும் சினிமாவில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. சூரியனா, we love you so much. Please join us on stage. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இப்படியே போனால் மணி 1 மணி ஆயிடும். எத்தனை பேர்த்த ஐடி பொறுப்பு இருக்குன்னு தெரியல. ரிட்டர்ன் போகிறப்ப தம்பிகளா, லவ்யூடா தம்பிகளா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 தம்பிகளா, ரொம்ப நன்றிங்க அண்ணே. ஒரு சில விஷயங்கள் தான் தம்பி ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு தம்பிகளா. நானே வேகமாக பேசுறதுக்காக மேலே வந்திருக்கேன். 10 நிமிஷத்தை வேகமாக பேசி பிறக்காக வந்திருக்கேன். புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ தம்பிகளா, லவ் யூ தம்பிகளா. தேங்க்யூ. சூப்பராக அண்ணே. சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொன்னால் போர் அடிக்கும். இருடா, இப்போதான நல்ல வார்த்தை இருக்கு, அதுவும் மறந்துருக்குதா. சில வார்த்தைகளை பல தடவை சொன்னாலும் போர் அடிக்காதுன்னு. அதனால் நான் திருப்பி சொன்ன வார்த்தைகளை நான் திருப்பி சொல்கிறேன். இவ்வளோ கைதட்டும் இவ்வளோ விசிலும் எல்லாமே அப்படியே வந்து நேரம் உங்கள்கிட்ட கொடுத்துறீங்க. இது எங்கள் வெற்றிமாறனுக்கான அவருக்கு அந்த கைதட்டை, அவருக்கு அந்த விசிலுங்க. இது நீங்க கொடுத்ததானே. அதாவது இது வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா, இது வரைக்கும் இப்போவும் இதுக்கு மேல போனாலும் அதுவும் நீங்க தான். ஏன்னா இடையில எவ்வளவு மழை, புயல், காத்து எது வந்தாலும் நீங்க போட்டு அந்த விதை, இந்த செடி முளைச்சு வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பா இல்லை, காத்தெல்லாம் பெருசா வரும், புயல்லாம் வரும். எது வந்தாலும் அந்த செடி ஒடிய விடாம அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க. பேலன்ஸ் பண்ணி அப்படியே பத்திரமா எடுத்துட்டு போயிருக்கீங்க. எல்லாம் சொல்றாங்க எவ்வளவு எடுத்தாலும் தாங்குவாப்புல, உன்னை வச்சு என்ன வேண்டாலும் பண்ணலாம்டா, உன்னை வச்சு எப்படி வேணா டிசைன் பண்ணலான்ட்டு. சமீபத்தில் ஒரு அத்தனை ஆபீஸில் கதை சொன்னார். சார் நான் ஒரு மூடில் கதை எழுதிட்டேன் சார், எல்லாம் முடிக்கப்ப பையனில் உங்கள் முடிஞ்சு தான் சார் வந்து நின்றுச்சு அப்படின்னாரு. இது எது மேஜிக் பண்ணுற மாதிரில தம்பி இருக்குது. எப்படி இந்த கோடாலி ஓடிக்கிட்டு இருக்கலையே 3 கோடால போயிட்டு இருக்கல ரேஸ் வண்டியில் குதிக்கிறானா. சாரி தம்பி, தப்பா எடுத்துக்கிறாங்க, ஒரு அன்போடு தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சொன்னார். அதை ஒரு சில விஷயங்கள் எங்கள் தென் மாவட்டங்களில் சொல்லுவாங்க.
இந்த வடமஞ்சத்தில் சொல்லுவாங்க, ஒரு மாடு அந்த மாடு பெருசாக ரெஃபரன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அது அது ஒரு 100 மாடு வந்துட்டு போக ஒரு 100 மாடு பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஏன் அந்த சாலை எங்கள் அண்ணன் ஆடுகளமே வச்சுருப்பாங்க. அதை மீறி ஒரு எதிர்பார்க்காத ஒரு மாடு வந்து உள்ளே வந்து விளையாடு அப்படின்னா அப்போ சொல்லுவாங்க, டே அது யார் வளர்த்த காலை தெரியுமா, அது எப்பேற்பட்ட காலை தெரியுமா, அந்த காலைக்கு யார் துணர் வச்ச ஆள் தெரியுமா, அந்த காலை எங்கள் அண்ணனோட காலடா அப்படின்வாங்க. அந்த காலையாக தான் இப்போ வரைக்கும் நான் தைரியமாக தெரியுதுங்க. நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னு நம்புறீங்கண்ணே. நன்றிங்கண்ணே. நான் மட்டும் சொன்னால் பத்தாதுண்ணே. இன்னைக்கு என்னோட குடும்பத்தில் ஒரு 3/4 பேர் இங்கே வந்திருக்காங்கண்ணே. என் ரத்த சொல்லி டோட்டல் என் குடும்பமே எல்லாம் இங்கே வந்திருக்காங்கண்ணே. இந்த சந்தோஷம் நான் மட்டும் இல்லைண்ணே, அவங்க அங்கேருந்து நான் அவங்க எல்லாரும் மொத்த உருவமாக தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு வரப்பவே என் வீட்டில் குளிச்சது மட்டும்தான் நானும். மற்ற எல்லா ட்ரெஸ்ஸும் இந்த காஸ்டியூம் டிசைன் பேரில் அஸ்தன் எல்லாம் சேர்ந்து போட்டு விட்டது. நான் அப்போவே சொன்னேன், குளிச்சு முடிச்சுட்டு ஃபோன் பேசிட்டு காலை ஏறி உட்காந்துருவேன், என்ன ட்ரெஸ் பண்ணி எனக்கே தெரியாது, இப்படி தாண்டா சூரிய இருந்தேன் அப்படின்னு. என் குழந்தைய என் ஒய்ஃபு தான் என் பையனை காலையில் எழுப்புவான். சொன்னா கேளு, இந்த ட்ரெஸ்ஸை போடுங்கிறேல, இந்த பேண்ட்டை போடுங்க, அழுது அங்கே ஓடி ஃபைனலாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு டக்குனு ஏற்றி காரில் கூட்டி போயிடுவாங்க. அதே மாதிரி என்னை கூட்டாந்து பாட்டிட்டாங்க. இங்கே இன்னும் ரொம்ப நன்றி தம்பிகளா. பரவாயில்ல, பாலாஜி சொன்ன மாதிரி ஒரு லேட்டாக ஒரு சின்ன மன உறுதியை கொடுக்குது, நம்மளும் இந்த மாதிரி ட்ரெஸ் போடலாம் போயிருக்கேன். தேங்க்யூ 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 தம்பிகளா. இந்த விழாவோட நாயகன் தம்பி ஒரே நிமிஷம் டைம் ஆச்சு, நான் அவனை கண்டுக்காம நான் பாட்டு பேசிட்டு போட்டா நீ கோவிப்பேன், நீ அமைதியாரு. இந்த விழாவோட நாயகன் ஜிவி பிரதர் அவங்க கிளம்பிட்டாரு. நன்றி பிரதர். இந்த படத்தோட மிகப்பெரிய இந்த படம் இறைவன் அருளால உங்களோட ஆசீர்வாதத்தால் உங்களோட சப்போர்ட்டால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா கண்டிப்பாக இல்லை, நான் மட்டும் ஹீரோ இல்லை பல ஹீரோக்கள் உள்ள இருக்காங்க. அதான் உண்மை. அப்படி இருக்க ஹீரோக்கள் ஜிவி பிரதர் ஒன்று. உண்மைக்கே இது இந்த படம் வரப்ப தெரியும் தனிப்பட்ட அவரோட ஸ்கோர் இந்த படத்தில் எவ்வளோ இருக்கும்னு. பிரதர் தேங்க்யூ பிரதர். 80-90 காலகட்டத்தில் ஐயா இளையராஜா ஐயா வந்து பாடல் கொடுக்குறப்ப சூப்பர் ஸ்டாரும் பாட்டு கொடுப்பாங்க, கீழே இருக்கிற சூரியமலாளுக்கும் பாட்டு கொடுப்பாங்க. அப்போ பெரிய ஹீரோ பாட்டு ரிலீஸ் ஆகும், யாருமே தெரியாத ஒரு புது ஹீரோ அவங்க பாட்டு ரிலீஸ் ஆகும், 2 பாட்டுமே ஈக்குவலாக பெற்றுக்கிட்டு போகும். அதுதான் இளையராஜா சார். ஸோ அவர் பாடல் பல இயக்குனர் உருவாயிருக்கு, பல தயாரிப்பாளர் உருவாயிருக்கு, பல ஹீரோக்களை உருவாயிருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு ஜிவி பிரதர் எல்லாத்துக்கும் பாட்டு கொடுக்குறாரு. ஜனநாயகமாக ஒரு விஷயம் வாரி வழங்குறாப்புல எல்லாத்துக்கும் வாங்க வாங்க கதை பிடிச்சிருந்துச்சா அவர் கொடுக்குறாரு. இந்த படம் ஆரம்பிக்க போகிறப்ப அவருக்கு வாழ்த்துக்கு வச்சு ஒரு பொக்கை கொடுத்து அப்போ தேசிய விருது வாங்கியிருந்தார் எஸ்கே தமிழ் அமரன் படத்துக்கு. திருப்பி இந்த படம் முடிஞ்சு போய் திருப்பி அதே இன்னொரு தேசிய விருது வாங்கியிருக்காரு, அதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்து மேபி ஒருவேளை அடுத்த வட்டம் கண்டிப்பாக நான் சந்திக்கிறப்ப இன்னொரு தேசிய விருது வாங்கியிருப்பாரு. அதில் மண்டாடி இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான், கூடுதல் சந்தோஷம் தான். ரொம்ப 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 நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். அதாவது இந்த மண்டாடிங்கிற பாட்டை ஒரு இடத்துல மண்டாடிங்கிற டைட்டில் ஒரு ஊருக்கு நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அங்கே போகிறப்ப என்ன படம்னு கேட்டுருவாங்க. ஆனால் அந்த டைட்டில் சொல்றதுக்கு அவ்வளோ போராடுவோம். மண்டாடின்னு சொல்லிடுவேன், மந்தாடியா மண்டாடி மந்தாடி. டே நானே கரெக்டாக சொல்கிறான்னு எனக்கு தெரியல, நான் சொல்கிறப்ப கரெக்டாக நீயே கேட்டுக்க. மந்தாடி பத்தியா, மண்டாடி மந்தாடி ஓகே விட்டு. இன்னொருத்த மண்ணடின்னுவேன், இன்னொருத்த மன்றாடின்னுவேன், ஒருத்த மந்தவெளின்னுவேன். ஆனால் அந்த டைட்டில் எங்கள் சொல்ற ஒரு டைம் 4 தடவை சொல்லுவோம்னே. இதே சூழல்ல நம்ம நாட்டில் அவ்வளோ திணறப்ப எங்கள் படத்துக்குள்ள ஷூட்டிங் ஸ்பாட்டு ஒரு பார்ட்னர்ஸ் 2 பேர் வந்தாங்க. விச் மூவி அப்படின்னாங்க. கிழிஞ்சது போ, நம்மளாலே ஒழுங்காக சொல்ல மாட்டேன். மண்டாடி மண்டாடி, நோ 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 மண்டாடி மண்டாடி. நீ ஓரமாக கூட்டிட்டு போ, உட்கார வச்சு ஷூட்டிங் அப்புறம் கூட எடுக்கலாம், டைட்டில் புரிய வச்சு கூட்டிட்டு வா. அப்படிதான் இருந்துச்சு இந்த டைட்டில். நிறைய பேருக்கு தெரியல. அது மண்டாடிங்கிறது ஒரு போட்டில் 6 பிளேயர்ஸ், அந்த 6 பிளேயர்ஸ் அந்த நீர்வாடியை பார்த்து அந்த அனுபவத்தோடு வழிநடத்தி கூட்டு போறவன் மண்டாடி, அவன் தான் கேப்டன். ஸோ அதுதான் இந்த பேரு. இன்னைக்கு இந்த மண்டாடிங்க பாட்டு மூலமா இன்னைக்கு உலகமுக்கும் போய் சேர்த்தாச்சு. இன்னைக்கு யாரை கேட்டாலும் மண்டாடியா அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு. அப்படி ஒரு டியூன் போட்டு அப்படி ஒரு பாட்டு கொண்டு சேர்த்து ஜிவி பிரதர், லவ் யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். அதே நேரத்தில் மாஸ்டர் அசார் மாஸ்டர் உங்களுக்கு நன்றி சொல்லிடுறேன் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் கூப்பிட்டு அந்த மூவ்மெண்ட் கொடுத்தீங்க. நைட்டு 1 மணிக்கெலாம் நான் மூவ்மெண்ட் போட்டு என் பிள்ளையை மிதிச்சு விட்டேன். அம்மாண்டு கத்தி என்னடா டக்குன்னு படுத்திட்டேன். அப்படியே என்னடா தெரியலம்மா, யாரும் மிதிச்சது மாதிரி இருந்துச்சுமா. படுறா படுறா படுறா, கனவா இருக்கும்டா, படுறா படுறா, கனவோட கனவா.
மாஸ்டர் என்ன மாஸ்டர் மூமெண்ட் போட்டீங்க, இப்படி காலை வலிச்சுக்கிட்டே போகுது மாஸ்டர் ஒரு சைடு. முடியும்னே, உங்களால் முடியும்னே, முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்புறம் முடியும்டா எப்படி இது முடியும்னு சொல்லாது சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்து என்னை ஆட வச்சுட்டீங்க மாஸ்டர். இன்னைக்கு உண்மைக்கு மாதிரி எங்கே போனாலும் கண்டிப்பாக மாஸ்டர் சூரியன் நான் சூப்பர் ஆடி இருக்கேங்க. அந்த புது வார்த்தை என்னை என்னென்னமோ பண்ணுதுண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. சில நேரத்தில் யாராவது ஃபோன் பண்ண, யா சொல்லுங்க, யா டெல்மி, யா ஆக்டர், யா டான்ஸர் சூரி, பான் இந்தியா சூரி, அப்படி என்னறியாமல் பேசுறதுக்கு வச்சுட்டு மற்ற லவ் யூ மாஸ்டர். உங்க கூட சப்போர்ட் பண்ண வெற்றி ஜெயனே, 2 பேத்துக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. ரவி பிரதாத் ரொம்ப நன்றி பிரதர் நீங்கள் வந்ததுக்கு. ஆனால் நீங்கள் கதை சொல்கிறப்ப என்ன சொன்னீங்க சார், இதில் ரிஸ்கே இருக்காது சார், ரொம்ப ஈஸியாக ஜாலியாக வாங்க சார், ஜாலியாக போங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்போ இப்போ எல்லாம் முடிஞ்சு பட ஷூட்டிங் போகிறப்ப சொல்லாமல் சொல்லிட்டு போகிறீங்க ரிஸ்க் இருக்குது, ரெடியாக ஆயிக்கங்க அப்படின்னு. சரி ஓகே பிரதர், வழக்கம் போல் தாங்க. என்ன ஒன்று பிரச்சனை, என் ஒய்ஃபு தான் அப்பப்போ நைட்டு ஃபோன் பண்ணுவா, என்னங்க ஏமாக்க இதை கேள்விப்பட்டு, ஒன்றும் இல்லைம்மா எங்க சொல்லுங்க, அட ஒன்றும் இல்லைம்மா, என்ன கால் எதோ ரைட்டில் போயிருச்சுன்னு சொன்னாங்க, விடு போனா திரும்பி வரும், விடு எங்க என்னங்க சொல்லுங்க, அதை விடுமா. என் ஹஸ்பண்ட் சொல்லுவேன், டேய் எதுவும் கேட்டால் சொல்லி அதை சரியா ரைட்டுகள் அடிபட்டு. சார் உங்கள்கிட்ட என்ன சார் கேட்டாங்க, ரைட்டில் காடு சார், நான் மார்னிங்கில் உங்களுக்கு மண்டேல அடிபட்டதை சொல்லிட்டேனே சார், இந்த மார்னிங்லேயே சொல்லிட்டியா, உன் வேலை என்ன எப்படி என் பக்கத்துலேருந்து எப்படி அடிபட்டு சொல்லிக்கிட்டே இருப்பா நீ. ஸோ அந்த மாதிரி பார்த்து எனக்கு இல்லை இன்னும் என்னுடைய பல அன்பு தம்பிகளுக்காக நீங்கள் என்னை பார்த்து பத்திரமா கொடுத்துட்டு இருங்க. ஸோ உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம படம் பண்ணுவோம் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பல விஷயத்தில் எனக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க பிரதர். ஸோ உண்மைக்கு நான் விரும்பல, அதாவது நான் ஆசைப்பட்டிருக்கேன் உங்கள் கூட நடிக்கிறேன், உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரணுண்டு. கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து பயணிக்க நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கும் பிரதர். தேங்க்யூ பிரதர். பாலாஜி பிரதர் அந்த அவரும் கிளம்பிட்டாரு, ரொம்ப நன்றி. அவர் சொன்ன மாதிரி நான் அதிகமாக எனக்கு பழக்கலை, ஆனால் இருந்தாலும் அந்த பழகுன அந்த முதல் சந்திப்பில் ஏதோ ரொம்ப நாளாக அவர் கூட நான் பழகின மாதிரி எனக்கு ஒரு உணர்வை கொடுத்துச்சு. சில உறவுகள் ரொம்ப லேட்டாக கிடைச்சாலும் வாழ்நாள் முழுக்க அது நம்ம கூடவே பயணிக்கும். அப்படி ஒரு உறவாக தான் பாலாஜி பிரதர் உங்கள் கூடவே நினைக்கணும்னு ஆசைப்படுறேன் பிரதர். லவ் யூ பிரதர். எப்பவுமே நான் உங்கள் கூட நினைக்கிறேன் பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்காக நான் சொன்ன உடனே இந்த மாதிரி ஆகஸ்ட் 28 மதுரையில் இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சர்கள் சொன்னேன், கண்டிப்பாக வரேன்னு சொன்னார். ஒரு 15 நாளைக்கு அப்புறம் சாரி பிரதர் டேட்டு மாறிடுச்சுன்னு சொன்னேன். பிரதர் மதுரையாக இருந்தானே மலேசியாவாக இருந்தானா நான் அங்கே இருப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒரு ஃபோன் கூட இப்போ வரைக்கும் நான் பாலாஜிக்கு நான் பண்ணவே கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் வந்து நின்ட்டாப்பில். தேங்க்யூ பிரதர். இதை விட எனக்கு வேறு எதுவுமே இல்லை. இன்னைக்கு கொடுத்துருக்க நீங்கள் மிகப்பெரிய ஒரு சூர்யானுக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய இந்த சக்ஸஸ் படம் நீங்கள் எல்லாத்துக்கும் எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பிரதர். தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். அடுத்த கூட சாரி நிறையா சொன்னோம்னு முன்னுக்கு ரொம்ப லேட்டாக இருந்தால் வேகமாக சொல்லிட்டு போயிரு. ஓகே, அடுத்த தம்பி ஆக்டர் அன்பு தம்பி பாலசரவணன், தேங்க்யூ தம்பி. ஆனால் நீங்கள் சூப்பராக சொன்னீங்க, டேரக்டர் சார் ரொம்ப எனக்கு பிடிக்கும் எல்லாம் சொன்னீங்க, ஓகே தான். ஆனால் அப்பப்போ என்கிட்ட வந்து சொல்லுவான், அவன் வந்து என்ன ஒன்றுமே தெரியாமல் சொல்லுவேன். அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா, அப்பப்போ வருவேன்ட்ட. ஆனால் டேரக்டர் சாரை பார்த்தீங்கன்னா சீனு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், இப்படி வேணும் அப்படி வேணும் சில விஷயம் சொன்னீங்கன்னா, நான் சொன்னப்போ நல்ல பஞ்சு நிறையா சொன்னீங்கன்னா அவர் கேட்டுகிட்டே இருந்தாருன்னா, என்னையவே பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா சூப்பர் நல்ல உள்வாங்கிட்டான்னு நினைக்கிறீங்கன்னா அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் இப்போ தெரியும் பாரு அங்கேயே தான் பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னுவேன். அப்புறம் தான் ஆனால் என்னென்ன அதே இடத்துல லுக்கை வச்சிருக்காரு. டேய் 1 மணி நேரம் நான் போய் பேசிட்டு வந்திருக்கேன், 1 மணி நேரமும் இதே ஸ்டைல் தான். 1,82,000 ஹேர் இப்படின்னு இதே தான் இருந்தாரு. நான் நினைச்சேன் உண்மைக்கே ஒரு டேரக்டர் மனுஷன் நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்காம கிடந்து இப்படி கொட்டுறப்ப ஏன்னா ஒரு கண்ணு கூட சிம்டம் கேட்கிறாரு மனுஷன் அப்படின்ட்டு 1 ஹவர் நின்று வந்ததுக்கப்புறம் லுக் அங்கேயே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் போய் 10 நிமிஷம் பேசுன்னு பெருமையா சொல்றேன், ஆனால் அவ்வளோ உள் வாங்கினாரான்ட்டு. இதுக்கப்புறம் எத்தனை பேர் போனாலும் லுக் அங்கே தான்டா இருக்கும் அப்படின்னு. ஏன்டா அவர் நினப்பு பூரா இன்னைக்கு இந்த சீன் எடுக்க முடியுமா, கேமராவிட்ட போய் நைட் டிஸ்கஸ் பண்ண முடியுமா, உங்களுக்கு கேமராமேன் அவ்வளோ தூங்கலாம் என்னன்ட்டு தெரியாது. எனக்கு உண்மைக்கு பார்த்தா தூக்கம் இல்லாமலான்னு இருந்துச்சு. எனக்கு தூக்கம் இல்லாமல் எனக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு எல்லாரும் நிம்மதியாக நல்லா தூங்கணும் அப்படின்ற காரணம் தூக்கம் மிஸ் ஆகிருக்கலாம், எல்லாத்துக்கும் சேர்த்துறாங்க அது. ஆனால் ரொம்ப சிறப்பாக உண்மைக்கு கடின உழைப்பினேன் எல்லாம் சொல்லிடலாம். உங்கள் பக்கம் அவ்வளோ கஷ்டம் இருக்குது, நாங்கள் சொல்லிட்டு போய் நைட்டு படுத்துருவோம். ஆனால் அதுக்கப்புறம் இத்தனை பேத்துக்குள்ள அந்த பொறுப்பு இந்த படத்தோட மண்டாடி நீங்க தான், உங்கள்கிட்ட அவ்வளவு பொறுப்பு இருக்குது. அவ்வளவு கஷ்டமான சூழல் இருக்கும். கதிரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. கடலுக்குள்ள காலையில போயிட்டோம்னா சாயந்தரம் வருவா, அவ்வளவு இதுக்குள்ள அந்த போட்ல அங்கங்க பார்த்தேன்டா எல்லாம் நடத்திக்கிட்டே இருப்போம். ஆனால் டைரக்டர் தெரியாது,
பக்கத்தில் அவர் கேமராமேன் எங்கே இருக்குன்னு தெரியாது, யாரும் என் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்கண்ணே. நாங்கள் வாட்டு உள்ளே இருப்போம்னே, நடிச்சுக்கிட்டே இருப்போம்னே. டக்குன்னு வாக்கி டாக்கி எல்லாரும் கையில் இருக்கோம்னே. ரெட் ரெடி கெட் ரெடி கெட் ரெடி கெட் ரெடின்ட்டு வாங்கினேன். என்ன சீன் சார்? அதே சீன் தான், அதே சீன் தான், நேற்று எடுத்த சீன் தான். சுகாஷ் வாட்? சூரியண்ணா என்னன்னா வாட்? டுடே வாட் சீன்? நாட் டுடே, எஸ்டர்டே சீன். டுடே சீன் நா டுமாரோ. Tomorrow is day after tomorrow, then next night yesterday scene. அப்ப this week ஒரே scene. என்ன scene? full journey தான் உள்ள. கடலுக்கு போயிட்டே இருக்க. ஆனா முடியாதுடா. நேற்று எஸ்டே நைட்டு ஒய்ஃபு ஃபோன் பண்ணானே, பேனிக் ஆயிட்டானா. அண்ணா ரொம்ப பயமா இருக்குண்ணா. எதுக்குன்னு அந்த இதுக்குள்ள இவ்வளவு ரிஸ்க் இருக்கு? இந்த மூவியில் எதுக்குன்னு இவ்வளவு ரிஸ்க்கு? சுகாஷ் பிரதர் அவங்க மூவியில ரிஸ்க் எடுக்கல, ரிஸ்க தான் மூவி எடுக்கிறாங்க. அதனால நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. எப்ப பேசுறீங்க வீட்டுக்கு? நான் நைட்டே வீட்டுக்கு பேசிடுவேன்னா, நோ நோ நோ, 1 வரை குறைக்க வீட்டுக்கு பேசிக்கங்க. சாப்பிட்டியா, யாருக்கு காசு கொடுத்துருக்கோம், அதெல்லாம் வாங்கிக்க, எல்லாமே சும்மா பேசுவீங்க. நம்ம இடம் இங்கங்க இருக்குது, அந்த டாக்குமெண்ட் அந்த பெட்டியில இருக்குது, சும்மா சொல்லுவீங்க, யூஸ் ஆகும் அவங்களுக்கு பின்னாடி. அப்படி ஒரு நண்பர் அதையும் தாண்டி கரையில இருந்து ஜாலி ஆயிடுவாரு. கடலுக்குள்ள போறப்ப கொஞ்சம் கை கால அவர்கிட்ட இருக்காது, அவ்வளவுதான். அப்படி இருக்கும். ஏன்னா அந்த வட்டையில போயிட்டே இருக்கப்பனே, அந்த போட்டு மேலையும் கீழையும் போயிட்டு வரும்னே, டயர்ல இருப்போம்னே. அப்பதான் கொண்டு நம்மளால புடச்சக்காரங்க உள்ள கொண்டு சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் காப்பி வடகண்டு எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாரும் காலையில இருந்து இப்படியே போயிட்டு வந்திருப்போம். மத்தியானம் வந்து கொடுப்பாங்க, சத்து இல்லாம வாங்குவான். வாங்கிட்டு எல்லாரும் அந்த பொட்டணத்தை ஓப்பன் பண்ணியில இப்படியே தான் கையில வச்சிருப்போம். அதே மீறி ஒருத்தர் எடுத்து போனான்னு பக்கத்துல இருக்க வாயில வச்சிருவான். அவை எடுத்து நம்ம வாயில வச்சிருவான். ஜி நீங்க வெஜ்ஜா சாப்பிடுவீங்க? நோ ஜி, நான் பிரியாணி. ஜி நீங்க வாயில மாத்தி வச்சிருக்கீங்க ஜி. ஓ அப்படியா, சாரி, கேரா ஆகுதுன்னு. என்னென்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே எனக்கு போய்கிட்டே இருக்க முடியாது. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கோம். பீட்டர் மாஸ்டர் இருக்காங்களா? தேங்க்யூ மாஸ்டர், லவ் யூ மாஸ்டர், லவ் யூ மாஸ்டர். இந்த படம் எத்தனை அவார்டு வாங்கினாலும் அதை சரிபங்க பிரிச்சு உங்களுக்கு கொடுக்கணும் மாஸ்டர். அதான் மாஸ்டர் உண்மை. தேங்க்யூ மாஸ்டர். பட் கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு மாஸ்டர் எனக்கு நிறையா. ஏன்னா மாஸ்டர் உள்ள போயிடுவாங்க, கரெக்டாக ஒரு 70-80 போட்டு இருக்கும், உள்ள போயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் வாக்கி டாக்கி ஃபர்ஸ்ட் மைக்கில் பேசுவாங்க. ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த மைக்கு கட் ஆயிடும். அதுக்கப்புறம் டே வாக்கி டாக்கி இருக்கா இல்லையாடா, அதுக்கப்புறம் வாக்கி டாக்கி கையில் எடுப்பாங்க. எல்லாரு கையிலும் வாக்கி டாக்கி இருக்கும். மெயினா என் அன்பு தம்பிக்கு போட் ரைடர்ஸ் அங்க உள்ள நண்பர்கள் அவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கும். மாஸ்டர்ல அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. கண்ணுகளா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நல்லா கவனிங்க. இந்த 1 வாரம் அவங்க ரொம்ப கடினமான சீனு எனக்கு புரியுது. ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திட்டா அது நீங்க மட்டும் இல்லை, நானும் சேர்ந்துறேன். எல்லாமே இங்க பாருங்க, எனக்கு கால் டோட்டல் இந்த கால் ஊண்டவே முடியாது. நான் பல பேண்டேஜ் போட்டு உங்களுக்கே தெரியும். வீல் சேர்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் நல்லா வந்தேன், அப்புறம் அடிபட்டுச்சு, அப்புறம் வீல் சேர்ல வந்தேன். இப்போ நான் இந்த போட்டில் வந்திருக்கேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அதெல்லாம் கோச்சுக்காங்க கண்ணுல. நேற்று கஷ்டம், இன்னைக்கு ஒரு ஷாட் இருக்குன்னு அந்த ஷாட் எனக்கு பத்தலை. நேற்று எடுத்தது காற்று சரியா இல்லை, போட் நல்லா மேலே எங்கேயும் போயிட்டு வரணும். அதனால நம்ம இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் டீப்பா உள்ள போறோம். டீப்பா உள்ள போய் நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னாரு. அங்கன்னு வாக்கி டாக்கில மாஸ்டர் டீப்பா உள்ள போன படம் எடுக்க முடியாது மாஸ்டர், எங்க பாடியை தான் எடுக்கணும். ஏய் யார் அவே? உங்க ஆயா. எங்க ஆயாவை எடுத்து 6 மாசம் ஆச்சு மாஸ்டர். அதுக்கப்புறம் எடுக்கிறத நான் மட்டும்தான் மாஸ்டர் இருக்கேன். கண்ணுகளா எனக்கு புரியுது, உங்களோட வழிகள் புரியுது, கோச்சுக்கிறாதீங்க அப்படின்னு. நான் புடிச்சு எனக்கு போன் பண்ணி, அண்ணே தப்பாச்சுக்கானே ரொம்ப டெப்தா உள்ள போயிட்டு இருக்காருண்ணே, அண்ணே நீ பாருங்கண்ணே. சார் பார்ப்பேன் சார், பார்த்துக்கிறேன் சார். சார் நீங்க எங்களை பார்ப்பீங்க சார், நாங்க உங்களை பார்க்க முடியாது சார். நீங்க அதுக்கு மேல இருக்கீங்களே சார், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் குறைப்பேன் சார். நேரத்துல கண்ணுக்கு கரை தெரிஞ்சிச்சு சார், இன்னைக்கு கரையே தெரியல சார். எங்கிட்ட வந்தா எந்த பக்கம் போக முடியும் தெரியல சார். அதுக்குள்ள ஒருத்தன் அண்ணே என்ன கொஞ்சம் தூரம் கூட நம்மளை கண்டிப்பா காலையில் ஸ்ரீலங்காவில் வருவோம் பேப்பர்ல. டே தம்பிகளா எதிர்த்து பேசாதீங்கடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கடா, சரியா? கொஞ்சம் இது பண்ணாங்க. சூரியனை ஏன்னா இப்படி நீ மட்டும் இப்படி பேசுற, கை வலிக்குதுண்ணா, உனக்குல கையே வலிக்காதண்ணா. தம்பி நான் 6 மாசத்துக்கு முன்னாடி புடிச்சிட்ட கை நீட்டிட்டீன்டா. இப்ப நான் கை வலிக்க சொல்ல என்னை விட மாட்டாங்க, ஊமை குத்தா குத்துவாங்க. கை வலிச்சாலும் பரவாயில்ல தம்பி, கொஞ்சம் உதறிக்க மருந்து போட்டுக்கலாம், சாயந்தரம் ஆச்சுடா.
உனக்கான நீ ஃபாரின் மருந்து போடுவ, நாங்க லோக்கல் மருந்து தானே தம்பி. நான் அந்த மருந்தை சொல்ல வரவே இல்லை, நான் சொல்றேன் நார்மல் மருந்து போட்டுக்கலாண்டா செல்லக்குட்டி அப்படின்னு சொன்னேன். அன்பு தம்பி அவ்வளவு இருப்பாங்க. மாஸ்டர் உள்ள அந்த ஜட்ஜிக்கு மாஸ்டர் உண்மைக்கு மாஸ்டர் எனக்கு இல்லை மாஸ்டர், யாராலையும் நான் அப்படி பார்த்தது இல்லை மாஸ்டர், நான் இப்போ மூவில கூட அப்படி பார்த்துருக்க மாட்டேன் மாஸ்டர். அந்த 70-80 போட்டு உள்ள போயிட்டு இருக்கோம். அந்த ஜட்ஜ்க்கு அந்த மோட்டர் பைக் இருக்குல்லண்ணே, இந்த தண்ணியில் போகிற மோட்டர் பைக், அதில் வருவாருண்ணே மனுஷன். அவர் ஐயோ எங்க போற இதுல வேற இங்க கேமராமேன் சார் சீக்கிரம் பாஸ்டா போ போட்டு சுலபாகுது பாரு, போட்டு சுலபாகுது, சீக்கிரம் போ பார்த்து கேமராமேன் வாய்ஸ் கேட்க எங்க இருக்காருன்னு தெரியாது. ஒரு ஓரமா படுத்துக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு துபாயில இருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி வச்சுக்கிட்டு உள்ள படுத்துக்கிட்டு பேசுவாரு. கோ 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 சீக்கிரம் கோ கோ கோன்னு. நாங்களும் கோ 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 கோன்னு போயிட்டே தான் இருக்கோம். இப்போ ஒரு மாஸ்டர் ஜல்லு 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 அந்த போட்டுக்குள்ள கேப்ல நம்ம ரோட்ல நைட்ல ரேஸ் போவாங்களே பைக்ல, அப்படி ஒரு மனுஷன் கடல்ல பட முடியுமா யாராவது? இந்த 80 போட்டுக்கு மத்தியில இப்படி வருவாரு, இப்படி வந்து இப்படி போவாரு. அந்த பசங்க சொல்லுவாங்க, அண்ணே 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 ஐயோப்பா அண்ணே வேகமா வராருண்ணே, அண்ணே அண்ணே ரொம்ப தப்பாக போகுதுண்ணே அண்ணே சொன்ன கேளுண்ணே. டே அவர் பார்க்காத சினிமாவா இப்படி போ அண்ணே, இல்லைண்ணே அல்ல கொஞ்சம் அதிகமாச்சு நம்ம மேல வந்து லேண்ட் ஆயிடுவாருண்ணே, நேரம் இங்க வந்துருவாருண்ணே அண்ணே ப்ளீஸ் சொன்னேன் அண்ணே சொன்ன கேளுண்ணே, நீங்க போங்க அண்ணே. மாஸ்டர் ஆளை காணாமண்ணே. டே கூட டைரக்டர் உட்கார்ந்து இருந்தாரா அண்ணே, 2 பேட்டி ஆளை காணாமண்ணே. நீங்க விடுங்க, நீங்க உங்ககிட்ட கேமரா சார் சுலவா கூடாது போட்டு போ 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 அண்ணா. என்னென்ன எல்லாரும் போயிட்டு ஆளை காணாமண்ணே. அண்ணே அந்த வந்துட்டாருண்ணே, அந்த மாஸ்டர் வந்துட்டாருண்ணே உள்ள அப்படி வந்துட்டாரு மாஸ்டர். ஆனா மாஸ்டர் வந்தோடனே இப்ப என்னன்னா டைரக்டரை காணா. ஐயோ டைரக்டர் அவர் தான் கையில மைக் வச்சுக்கிட்டு இருந்தவர். டைரக்டர் காணா அண்ணே. ஐயோ அந்த மைக் மேல வந்துருச்சு, அவரை காணாமண்ணே. டேய் மைக்கு தாண்டா அவர் தாண்டா லூசி மேல மைக்கு மேல அவர் டைரக்டர் தாண்டா அது. ஐயோ தூக்கு அப்படின்னா அப்புறம் மாஸ்டர் என்ன பண்ணிட்டா, மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஏறிட்டீங்களா மாஸ்டர் தொட்டி ஃபர்ஸ்ட் ஏறிட்டாரு. அவர் ஜாக்கெட் வேற போட்டிருந்தாரு எல்லாம். அப்ப டைரக்டர்கள் எல்லாம் அவரை பார்த்துட்டு இருக்கான். மேல இருந்த அடுத்த செகண்ட் ஷாட் ஓகேவாடா அஸ்டன்ட் எங்கடா இருக்கீங்க, ஷாட் ஓகேவா? இல்ல சார். ஏன் இல்ல சார், நான் கீழே வந்துட்டேன் சார் உள்ள. அதுக்கு முன்னாடி எல்லாமே கீழே வந்துருவாங்க, எவனுங்க நிக்கவே முடியாது, யாரும் கொம்ப அப்படின்னு அங்க நிக்கவே முடியாது. அவ்வளவு சாகசமா தான் அவ்வளவு போயிட்டு இருக்கு டெய்லி. அப்படி இருந்தும் அவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில அந்த ஊர் மக்கள் அன்பு தம்பிங்க அண்ணவங்க அப்படி ஒரு சப்போர்ட், அவ்வளவு ஒரு சப்போர்ட் அந்த தம்பிங்க. அவ்வளவு ஒரு நாள் கூட அவங்க இல்லைன்னா இந்த படம் இருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்டாங்க மதியண்ணே, அவங்க இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு தூரம் வந்திருக்குமா தெரியல. ஏன்னா அவங்க சொன்னாங்களே, நாங்க இதுலயே வாழ்க்கை அந்த எங்களுக்கு முடியல, நீங்க எப்படி திரும்பி வந்துகிட்டே இருக்கீங்க. தம்பி நான் அதான் சொல்லிட்டு 6 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க எல்லாருமே இதேதான் நீட்டிட்டோம். அதான் எங்களை நீ ரொம்ப கோவப்படுத்தாத, நீயும் பழகிடுவ, நீயும் 4 தடவை மணியை நீட்டு நீயும் பழகிடுவ அப்புறம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படித்தான் எல்லாம் போயிட்டு இருந்தா அதை மீது இந்த படம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய நல்லா வந்திருக்கு. என்ன ஒன்று மதியம் ஒரு சின்ன கோவம் எனக்கு, அவர் அப்படித்தான் ஆரம்பிக்கிறப்ப இந்த ரவிக்குமார் சொன்ன மாதிரி சொன்னாரு, அண்ணே 80 ப்ரொடியூசரும் டைரக்டர் சொன்னாங்க 80% நம்ம ஃபுல்லா தொட்டில எடுத்துருவோம்னே, ஸ்விம்மிங் பூல் தானே, அப்புறம் 20% கடல். அப்படியா என்ன தேவையோ அது மட்டும் தான் கடல் எடுக்க போறோம், மற்ற எல்லாமே தொட்டி. அப்படியானே அண்ணே இந்த மாதிரி வெற்றி சாரே சொல்லிட்டாரு, டானாப்பட்ட டைட்டானிக் கப்பல் தொட்டில தான் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5 படம் வெற்றி சார் சொன்னாருன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் அண்ணன் சொன்னேன், அண்ணன் சொன்னாரு சூரி மிக மிக உலகத்துல மிக பிரமாண்ட படங்கள் எல்லாமே இந்த மாதிரி தள்ளி எடுக்கப்பட்ட எல்லா படமே தொட்டில தான் எடுத்திருக்காங்க. அது இன்னொரு விஷயம், பிரம்மாண்டம்ன்றது க்ளோஸ்ல தான் இருக்கு அப்படின்றாரு. அப்ப டேரக்டர் கரெக்டா தான் சொல்லியிருக்காருன்ட்டு. ஷூட்டிங் போய் ஆரம்பிச்சு 1 வாரம் வச்சுட்டு போயிடுவாங்க, ஊருக்கு கூட்டி போயிடுவாங்க. 10 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, வீட்டுல மாத்தி போனு என்னாச்சு ஏன் போனப்பல ஒரே மத்தியானம் அப்பப்ப போன் பண்ணுங்க. இப்ப 2 நாளைக்கு போன் பண்றீங்க, விட்டுருவே போன் பண்றேன்னா இல்லையா, ஆள் இருக்கல, யூ ஹாப்பி, ஓகே பாப்பாவை வீடியோ கால காட்டு, பையனை காட்டு, ஓகே சூப்பர், ஆள் இருக்கேன் கவலைப்படாத. 2 மாசம் அது இன்னும் இவங்க எப்ப விடுவாங்கன்னு தெரியல. அவர் அனுப்புனாலும் அண்ணன் தம்பிக இருக்காங்க, அங்க புடிச்ச தம்பிக 2 பேரு. அண்ணே என்னங்க இது போதுங்கன்னு சொன்ன, இல்ல சார் பேக்கப் ஆக வேண்டியது. அப்புறம் பசங்க சொல்லிட்டாங்க, இல்ல டாடி இன்னும் நல்லா வரணும் டாடி, டாடி 10வது டாடி, ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா பண்ண ஒரு 50 போட்டோ உள்ள இறக்குங்க டாடி.
தம்பி 50 போட்டு இறங்கலாம் தம்பி, நாங்கள் இறங்கணும்ல தம்பி, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தம்பி, ஆனால் இது வேற மாதிரி வரும், அதனால நானும் சொல்லி வேற மாதிரி ஆயிடக்கூடாதான் நாங்களும் சொல்கிறேன் தம்பி. அப்படி ஒரு புடிசக்கு அப்படி ஒரு பிள்ளைங்க உண்மைக்கே வெற்றின்னு என்கிட்ட ஆபீஸ்ல ஒரு வார்த்தை சொன்னாரு, சூரி இந்த மாதிரி படங்கள் எல்ரட் சாரை தவிர யாராலும் எடுக்கவே முடியாது, யாராலும் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதான் உண்மை. இங்க பல பேர் சொல்லிட்டாங்க. அதான் அது மண்டாடின்னா அது எல்ரட் சார் தான், எல்ரட் சார்னா மண்டாடி தான். இதுக்கப்புறம் எத்தனை மண்டாடி வந்தாலும் திருப்பி இந்த இதை மிஞ்சரா இருந்தா அவர் தான் பண்ணணும். அதை ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர், லவ் யூ மாஸ்டர். உண்மைக்கே ஒரு மாஸ்டரா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்த இடத்துல நீங்க கமாண்ட் பண்ணிக்கலாம் மாஸ்டர். ஆனா அதை பண்ணல மாஸ்டர். நீங்க அந்த காலோட முடியாம நடந்து வந்து உங்க கண்ட்ரோல்ல அந்த 150 மெம்பர்ஸ் உங்க கண்ட்ரோல்லே நீங்க வச்சிருப்பீங்க, மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும். அது யாராலும் முடியாது. அந்த எனர்ஜி தான் மாஸ்டர், உங்களோட எனர்ஜி தான் மாஸ்டர் எங்க எல்லாத்தையும் ஓட வச்சுச்சு. அதுதான் மாஸ்டர் உண்மை. ஒரே வார்த்தை சொல்லிடுறேன் மாஸ்டர், எப்பேற்பட்ட ஆளுன்றதை நான் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன். டெய்லி போனேன், அப்போ நான் சொன்னாரு கேமராமேன் சொல்லி, இந்த இடத்துல போட்டை போடுங்க, ஆங்கரை போடுங்க, இந்த இடத்துல அந்த எல்லை படகு இங்கதான் இருக்கு, இங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த பிசர்மேன் சொன்னாங்க, சார் இது இங்க இல்ல சார், இந்த இடம் வந்து இங்க இடம் இல்ல, அது தப்பா இருக்கு, மாஸ்டர் தப்பா சொல்றாரு. நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியாதுங்க, அவர் அங்க இந்த இடத்துல போட சொல்றாரு. இல்லைங்க, அங்க இடம் இங்க அங்க போட சொல்ற, போட்டுருங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் டவுட்டாவே நாங்க எல்லாரும். அப்ப மாஸ்டர் வந்தாங்க, என்னையா ஓகேவா ரெடி மாஸ்டர், நேற்று இருந்து இந்த இடத்துல மாஸ்டர் அங்க நல்லா தெரியுமா, தெரியும் மாஸ்டர். அதுக்கப்புறம் கூப்பிட்டு சில விஷயம் சொன்னாரு. அங்க பிசம் 2 பேர் வந்தாங்க, அவங்கள பார்த்தாங்க, டே முட்டாப்பேல இதே இடம் தானே அவர் சொல்றது கரெக்டா. அந்த மனுஷன் என்ன கடலுக்குள்ள கண்டுட்டு பார்க்குற இடத்த கடலுக்குள்ள மார்க்கு போட்ட ஒரே ஆள் நீங்க தான் மாஸ்டர். அப்படி ஒரு இடத்த மைண்ட்ல வச்சிருக்காங்க கடலுக்குள்ள. அவ்வளவு 20 கிலோமீட்டருக்கு இருக்க 15 கிலோமீட்டருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த பார்த்து இங்கதான் நேத்து கூட இல்ல 4 நாளுக்கு முன்னாடி இந்த இடம் மார்க் பண்ணுன்னு சொல்றாரு. தெய்வம் மாஸ்டர். உண்மைக்கு நீங்க இந்த சினிமா, ஆமா இந்த சினிமா உங்களுக்கு ஓய்வே கொடுக்க கூடாது மாஸ்டர். கண்டிப்பா மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். பிரதீப் பிரதர், தேங்க்யூ பிரதர். வேமா முடிச்சிடறேன். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். சில நேரம் நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு தான் உங்களுக்கு போன் அடிச்சிருப்பேன். நீங்க யோசிச்சிருக்கலாம், ஒரு நடிகை எதுக்காக நமக்கு நைட்லாம் 2 மணிக்கு போன் அடிக்கிறேன், ஒரு டைரக்டருக்கு நியாயம், இவ எதுக்கு அடிக்காண்டிருக்கலாம், என்ன பண்ண சொல்றீங்க, வழக்கம் வந்து அண்ணன் மாதிரி தூக்கம் வரல, உங்களுக்கு தான் அடிச்சேன். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. உண்மைக்கு இவ்வளவு படங்கள், அதாவது ஒரு 3 மூட்டை அரிசி எடுத்துக்கொண்டு கொட்டி அதுல ஒரு 4-5 கல் எடுக்கிறது எப்படி இருக்கு, அந்த மாதிரி தான் இது. ஏன்டா அவ்வளவு ஷார்ட்ஸ் இருக்கு. சத்தியம் வச்சு இந்த படத்தை முடிச்சுட்டு குடும்பத்தோட ஒரு மாசம் வெளியில போயிட்டு வாங்க, நீங்க ப்ரெஸ்ஸா உள்ள வாங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டம். இவ்வளவு ஸ்டேஜ் ஃபுல்லா கொட்டு எப்படி இருக்கும், எவ்வளவு ஷார்ட்ஸ் இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். போன் பண்ணாலும் உரிமையோட தான் பண்ணியிருப்பேன். இந்த அப்பா வச்சுக்கிறாங்க பிரதர். கிரணண்ணே ரொம்ப நன்றிண்ணே. உங்க டீம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டானே, அதை நான் திருப்பி சொல்றானே. இந்த படத்துக்கு எப்படி விருது கொடுத்தாலும் எல்லாரும் பேர் வாங்கினாலும் எங்க வெற்றிமாரி அண்ணன் ஆளுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா கூட அந்த வார்த்தை முக்கியமான எல்லா டீம் இதுக்கு பிரிச்சு தான் கொடுக்கணும். யாருக்கும் முழுமையா இந்த வார்த்தை கிடையாது. எல்லாத்துக்கும் நன்றி. மகிமா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகிமா. இந்த கதையை கேட்டோன்னு சூப்பரா இருக்கு, நான் பண்றேன் அப்படின்னு நீங்க அந்த ஏஜ் பார்க்காம இவ்வளவு பெரிய பையனுக்கு ஓகே விட்டுருங்க சரி அப்படின்னு யோசிக்காம, சார் என் ரோல் என்ன சார், அந்த கதையை கேட்டு முடிச்சோன்னே இந்த மாதிரி ரோல் தான் சார் எனக்கு வேணும், நான் எனக்கு ரியல் அந்த ஏஜ் அது கிடையாது சார், என் ரோல் தானே சார் அந்த ஏஜ் அப்படின்னு நீங்க சொல்லி உள்ள வந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதையும் தானே இந்த படத்துக்குள்ள போயிருக்கப்போ ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு, அந்த படத்துல இல்லை வெளியில, பட் அதையும் நீங்க பார்க்காம 10ஆவது நாள் ஷூட்டிங் விட்டீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மித்துன் தம்பி, லபி தம்பி, கண்டிப்பா தம்பி சினிமாவில் மிகப்பெரிய இடம் உங்களுக்கு இருக்கு தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. உங்களுக்கும் கிட்டான் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மாஸ்டர் மகேஷ் மேத்யூ மாஸ்டர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மாஸ்டர். நன்றி மாஸ்டர். மாஸ்டர் மகேஷ் மேத்யூவில் அங்கங்க நிறையா ஒரு ஃபைட் பண்ணிக்காங்க, சில சீக்வன்ஸ் எடுத்துருங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. பத்தண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ அண்ணே. ரவீந்திர விஜயன் பிரதர் ரொம்ப நன்றி பிரதர். ஒரு வார்த்தை, படத்தை கொஞ்சோன்னு பார்த்துட்டு வெற்றிமாறன் சொன்னாங்க, இந்த இருக்க ஆர்டிஸ்ட்லயே இந்த ஆள் யாரு, இந்த ஆக்டர் எக்ஸ்ட்ரானரி இருக்காரு அப்படின்னு உங்களை பத்தி ரொம்ப சொன்னாங்க அண்ணே. உங்களையும் சுகாசை பத்தி ரொம்ப அண்ணன் ரொம்ப ஸ்லாய் சொன்னாங்க. அவ்வளவு பேர் இருக்காங்க, இல்ல இவங்க 2 பேரும் நல்லா இருக்கு, அவங்க முகம் நல்லா இருக்குன்னு அண்ணன் சொன்னாங்க. அவர் சும்மா அவர் ஈஸியா ஒருத்தர் சொல்லிட மாட்டாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே,
இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கு யாரை மிஸ் பண்ணி தெரியல எனக்கு, மன்னிக்கவும். ஸோ உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள்ங்க. பாப்பா உனக்கு வாழ்த்துக்கள்டா பாப்பா, சூப்பராக பண்ணியிருந்தீங்கடா, வாழ்த்துக்கள்டா பாப்பா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. டே நீ யாரா கை தூக்குற, இது சம்மந்தமே இல்லாள்றா, பரவாயில்ல எங்கள் விழாவுக்கு வந்திருக்கடா, நீயும் நல்லா இருக்கண்ணே, வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அன்பு தம்பி, ஸோ ரொம்ப சந்தோஷம் தம்பி. என்ன ஒன்று போயிட்டு இருக்கப்ப அப்பப்போ நீங்கள் இந்த பாட்டு போட்டணும் போயிட்டு வந்துடுங்க வேகமாக. நல்லா இருந்துச்சு, பட் வாயை நல்லா தொடச்சிட்டு வந்திருக்கா தெரிஞ்சிச்சு. சஞ்சனா தங்கச்சி இல்லடா சாப்பிட்டது ஒரு குத்தமா அப்படினாரு. இல்லடா தங்கச்சி அது தெரிஞ்சிருச்சு. நீங்க சாப்பிட்டு ஜான்வெஜ் தானே சாப்பிட்டீங்க. அவருக்கு என்ன நாசுக்கா சாப்பிட தெரியல. பசி எவ்வளவு நேரம் இருக்க முடியும். ரொம்ப சந்தோஷம், நன்றி. எப்பவுமே உங்க கூட நான் அண்ணன் பக்கத்துல இருக்குன்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. இதை யாரும் சொல்லாம மன்னிக்கவும். ரொம்ப நேரம் எல்லாம் தாண்டி என்னோட இங்க வந்திருக்க என்னோட ரசிகர்கள், என் அன்பு தம்பிய நீங்க தான் இந்த விசில் தான் என்னை ரொம்ப தூரத்தை கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்னை ரசிகருக்கும் என்னை ரசிக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பாருங்க, ரொம்ப கவனமா போங்க. சரியா, ரொம்ப கவனமா போங்க, அது ரொம்ப முக்கியம். நான் எந்த வேலை இருந்தாலும் என் வேலையை பார்க்குறேன், இதுதான் முக்கியம். அதே மாதிரி நீங்க உங்க குடும்பத்தை பார்த்துக்கோங்க. ஓகே, அதே நேரத்தில் இந்த இன்னொன்று சொல்லிடுறேன். நான் இந்த இடத்துல சினிமாவில் நான் இல்லைடா நைட்டு 3 மணி ஆயிரும்டா. ஆனால் ஒரு 4 பேர் இல்லை நிறையா இருக்குது, லேட் ஆகிடும். ஓகே, இல்லை அது ஜஸ்ட் இங்கே மைண்டில் இருக்குது, பரவாயில்ல கொடுத்துட்டேன். சொக்கலிங்க மங்காளிக்கு ரொம்ப நன்றி. அவரோட பயணத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு நான் கிளம்பி வர்றப்ப அவர் என் கூட வந்தாருங்கண்ணே. திருச்சியில் இறங்கணும், சென்னைக்கு வரக்கா ஏர்போர்ட்டில் உட்காந்தா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து அவருடைய எங்கே போனால் அவருடைய பணம் எங்கே இருக்குன்றது அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கேன், அவருக்கு ஃபோன் வருது. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லுங்கள் சார், அதெல்லாம் முடியாதுங்க, க்ரௌடுக்குள்ளே அடிக்கிற பாம் நல்ல பவராக இருக்கணும். எனக்கு தேவை கிரவுடில் அடிக்கிற பாம் நல்ல பயமா இருக்கணும். 3 இடம் வச்சுக்க, 3 இடத்துல பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் வத்தையில் 2 பாம் அடிக்கணும், அதை வச்சுக்கோங்க. ஆட்கள் ஒரு 25 பேர்த்து உள்ள இருக்காங்க, யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அப்படியே ஏர்போர்ட்ல இருந்து நைஸா தள்ளி போய் நின்றுட்டேன். திருப்பி பேசுறாரு, யோ ஒரு தடவை சொன்ன கேட்கமா, அங்க சொல்லிட்டியா அவங்கிட்ட, நீங்க சொல்லிங்க, அவ்வளவுதான் என்னால முடியும். திருப்பி அடிச்சுட்டு வேஸ்ட் ஆக்க சொல்லவே கூடாது, ஒரே அடியில் அடிங்க, சரி அடிங்கயா. பங்காளி என்ன பங்காளி ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து திருப்பி பேசிட்டீங்க. ஓ ஆமல், என்னை பார்த்தாங்களா, இது நல்லாவா இருக்குது, கவனம் பங்காளி. அப்ப அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க்கு எங்க போனாலும் அதுதான் சொல்லுவாங்க, நம்ம பசங்களை உள்ள இருக்காச்சா, ரவுடிகளை போட சொல்லியாச்சா, இப்படித்தான் அவங்களோட ஒர்க் இருக்கேன். அவர் மாதிரி தேங்க்யூ பங்காளி, உங்க கடின உழைப்பினால உங்க டீம் அத்தனை பேருக்கும் இது. அப்புறம் மணி அண்ணன் அவங்க சொன்ன மாதிரி எல்ரி கண்ணனோட இன்னொரு உருவமா இருக்காது நம்ம மணி அண்ணன் அவருக்கு இந்த வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி எந்த ஒரு சாதாரண ஒரு தக்காளியை கொடுத்தா கூட இது தங்கமா விற்கிற ஒரே ஆளு ரேகா தங்கச்சி தான். ரேகா தங்கச்சி வாழ்த்துக்கள் தங்கச்சி. உண்மைக்கிட்ட உங்களை தாண்ட கத்துக்கிறேன்னு ஒரு படத்தை எப்படி கொண்டு சேர்க்கண்டு வாழ்த்துக்கள். எல்லாம் தாண்டி என் குடும்பம் வந்திருக்காங்க, அவங்க தான் மெயின். இந்த இடத்துல நான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறேன்னா, இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து நிற்கிறேன்னா அதுக்கான என் குடும்பம் தான். என் குடும்பம் சப்போர்ட் பண்ணாமல் நான் என்ன இங்கே நிற்கவே முடியாது. என் அண்ணன் இங்கே எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க, என் குடும்பமே எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க இல்லாட்டா இன்னைக்கு இது நான் இல்லை. ஒரு குடும்பம் எவ்வளோ பெரிய ஒரு குடும்பம் எவ்வளோ பெரிய ஒற்றுமையாக இருந்தாலும் 1000 ஆம்பளை இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு பெண்கள் அவங்க நினைச்சாலே அது கூட்டு குடும்பம், அவங்க நினைக்கிறது அது கூடாத குடும்பம். அவ்வளோதான், அவங்க மனசு வச்சாலும் எங்கள் வீட்டுக்குள்ள இருக்க பெண்கள் எல்லாருமே உண்மைக்கு நான் சாமி மாதிரி பார்க்குறேன். அவங்கனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கான என்னை பெற்ற எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க. எங்கள் அம்மா தான் எல்லாத்துக்கான, எங்கள் அம்மா தான் சாமி. எங்கள் அம்மா தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்ல முடியாது, சாமிக்கு நன்றி சொல்ல முடியாது. அம்மா ரொம்ப சந்தோஷமா எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு 2 நாளைக்கு முன்னாடி. ஊரில் இருக்கிறப்ப நைட்டில் என் பாப்பாட சொல்லிட்டு இருந்துச்சு. நைட்டு ஃபோன் பண்ணி ஒரு 300 ரூபா வாடகை பட்டோன்னு அழுதேன், சாப்பிட்றது பசிக்குன்னு சொல்லி அழுதேன். ஆனால் இன்னைக்கு அவனுக்காக பாரு இவ்வளோ பேரும் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காங்கன்னு சொல்லிச்சு எங்கள் அம்மா. நன்றிம்மா, அது நீ கற்றுக் கொடுத்ததுமா, வாழ்க்கை நீ கற்றுக் கொடுத்ததுமா. அதனால இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேம்மா, ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் எனக்குள்ள என் இடத்துல இருந்து என்னை கவனமாக பார்த்து கூட்டிகிட்டு போகிற அன்பு தம்பி உதயசங்கருக்கு நான் எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ தம்பி. எங்கள் அண்ணன் விருப்பப்பட்டாங்க உங்க முன்னாடி அம்மா வந்து வரைக்கண்ணே. அடிச்சு மாதிரி இருக்கு, என்னால முடியல அந்த மாதிரி.
அண்ணன் ஆமா அம்மாவை மேடைக்கு அழைக்கணும். அண்ணன் இதுவரையிலும் எந்த மேடையிலயும் அம்மாவோட நின்னு நம்ம பார்த்ததில்ல. அதனால இந்த மேடை ரொம்ப ஸ்பெஷலா தப்பா இருக்குன்னு நினைக்காதுங்க. நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட அம்மாவை நான் எங்க மேடையில ஏத்துனதே இல்லை. இன்னைக்கு வந்திருக்காங்க. உங்க முன்னாடி இன்னைக்கு ஒரு பாக்கியமா எங்க அம்மாவை கேட்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல்களோட நம்ம அம்மா வேடிக்கை வாங்கம்மா. கொண்டாடும் ஒரு உன்னத கலைஞனுடைய ஒரு அற்புதமான மேடையில முதல் முறையாக அவங்களோட அம்மாவோட ஆக்சுவலா இதை விட பெரிய பர்த்டே கிஃப்ட் உங்களுக்கு வேற என்னென்ன இருக்க போகுது. நேத்திக்கு தான் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு அண்ணன். ஸோ எஸ் சத்யராஜ் சார் ரொம்ப நன்றி சார். நீங்க இந்த படத்துல இருக்க எனக்கு பெரிய பலம் சார். இந்த படத்துக்கே பெரிய பலம் சார். கண்டிப்பா இந்த படம் பார்த்தவங்க எங்க அண்ணன் எங்க டைரக்டர் பார்த்துருக்காங்க. கண்டிப்பா அவங்க தெரியும்னு நினைக்கிறேன். சத்யராஜ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களோட நான் பயணிக்கிறது பெரியாராவும் நீங்க வாழ்றீங்க, அமைதிப்பட அமாவாசையாவும் வாழ்றீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிண்ணே. அண்ணே அம்மா இங்க நிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த கிஃப்ட் அம்மா கையால ரிவீல் பண்ணணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். எனக்கு எல்லா விருதும் இங்கே கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. இது எனக்கு கொடுக்கும் நினைச்சவங்க அத்தனை பேருக்கும், பின்னாடி இருக்க அத்தனை பேருக்கும் என் வாழ்நாள் முழுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். அவங்க நினச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய மெமரிஸ் இது எனக்கு. ரொம்ப 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 நன்றிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. இதை எப்படி வேண்டாலும் பார்க்கலாம். இதை எங்கிட்டு பார்த்தாலும் நான் யாரை நினச்சி பார்த்தாலும் பார்க்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் வெற்றியான முகமாக தான் தெரியுது. நன்றிண்ணே, தேங்க்யூங்கண்ணே. அம்மா 2 வார்த்தை பேசுவாங்களாண்ணா? எல்லாருக்கும் வணக்கம். நன்றி தெரிவிக்கிறேன். என் மகன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மேடையில் ஏறவுண்டு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நான் ஒரு நாள் எங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனில் எவ்வளோ இருக்கான சோறு காய்ச்சி நான் போட்டேன். என் பிள்ளை அந்த நேரம் ஃபோன் பண்ணிருச்சு. ஃபோன் பண்ணவும் என்னப்பா ஃபோனுட்டு எடுத்தேன். அம்மா உன்னை நினச்சி நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாப்புல. அப்போ நான் என்ன சொன்னேன், நீ எங்கே தான் இருக்க எனக்கு தெரியலையே, இப்போ என்னப்பா செய்கிற, சாப்பிட்டியான்னு. அம்மா நான் வாங்க நிறையா பசத்துல குழாயை திரிய விட்டு குடிச்சிட்டு படுத்தமான்னு சொல்லுச்சு. என்னால் முடியலை. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஆனால் நான் பேசணும்னா பேசுவேன். நான் பேசணும்னா நிறைய பேசிடுவேன். ஆனால் டைம் இல்லை. பேசுவேன், நல்லா பேசுவேன். மைக்கில் வருது பாருங்க, நான் பேசுவேன். ஆனால் பேச டைம் இல்லை இப்போ எனக்கு. பேசணுன்னா அழுகவே வரும். சரிப்பா, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்மா. உனக்கு சேர்த்தாம உன் பிள்ளை பேசிட்டோம். போதுமா? நன்றிமா. நன்றி நன்றி நன்றி. இப்போ மண்டாடி படத்தோட டெக்னீஷியன்ஸ், காஸ்ட் அண்ட் க்ரூ, எங்களோட சீஃப் கெஸ்ட் எல்லாருமே மேடைக்கு அழைக்கிறோம்.